अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். கிரகணம் இன்றைய நாள் மார்ச் 13 2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் திருநாள், பூராட நட்சத்திரம், தனுர் ராசி, நவமி திதி தேய்பிறை. அதாவது மத்தியானத்துக்கு அப்புறம் இது தசமி திதி. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், மெயினாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக செலவு பண்ணுறது, அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தால் நன்று. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பெண்கள் கோவப்படுறதுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க. மனசு ஃபஸ்ட்டு நிலையாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும், நல்லா இருப்பீங்க. ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, துலா ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு இருக்குது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்றைய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களுமே தெய்வ அனுகூலத்தின் மூலிமா நிறைய நல்லது நடக்கும். ஆன்மீகத்தின் மூலிமா நிறைய ஏற்றங்களை கொடுக்கும். மனசில் என்ன விஷயம் நடக்குதுங்கிறது ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சு அது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு நாளை நீங்கள் கடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் டவுட் பட்டு அந்த டவுட் கரெக்டுன்னு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய நாளாக இருக்கும். விநாயகப் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. ஏன்னா எந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, எந்த விஷயத்துலையுமே நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு பெண்களிடம் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வண்டி வாகனங்களில் சில பராமரிப்பு செலவுகள் நடக்கலாம், பட் அது எல்லாமே நன்மைக்காக எடுத்துக்கொள்ளலாம். மெயினாக குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் நல்லா இருக்குது. கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும். எதில் ரொம்ப தள்ளி போய் நடக்குதோ அதெல்லாம் இந்த நாள் பொதுவாக நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10 பேருக்கு உதவக்கூடிய மனோநிலை, மனோபாவகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே திறமையாக நின்னா போகிறோம், அது நடந்துடும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எந்த விஷயத்துலையுமே ஒரு கிளாரிட்டியோடு நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை மட்டும் மனசார பிடிச்சா போகிறோம். சகல விதமான விஷயங்களும் சும்மா டக்கு 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 நகரும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போட்டியே கிடையாது. போட்டி இல்லாத வெற்றிங்கிறது நீங்கள் தான். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய ஏற்றங்களும் மன திருப்தியும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வராகமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள், தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். பொதுவாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவசியம். சுகஸ்தானத்தில் சந்திரன் கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக அம்மா மூலியமாவோ லேண்டு மூலியமாவோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலியமாவோ சங்கடங்கள் இருந்ததுன்னா இந்த நாள் மத்தியானம் உபவாசம் பண்ணால் போகிறோம். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதோ கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். பொதுவாக 8, 12 கூடிய பாவகங்களில் ஒரு கிரகம் நமக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா உபவாசம் பண்ணும்பொழுது பெரிய ஒரு ஏற்றம். அதனால தீட்சை வாங்கிக்கணும்னு சொல்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். எதுலேயுமே எல்லார் மேலேயும் ஒரு டவுட் இருக்கும். இவங்களா, அவங்களா, அவனா, இவனா. ஸோ அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அவசரப்படாமல் இருந்தால் போகிறோம். எல்லா விஷயம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம், விவேகம் எல்லாம் கலந்த நாளாக இருக்கப்படுது. பயங்கர, அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம், யோகாசனத்தில் நல்ல நாட்டம். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு தகவல் வேறு மொழி பேசக்கூடிய அல்லது வேறு மதத்தினர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியே சொல்லாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான். சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடும். எதிர்பாராத இடத்துலேருந்து அழைப்பு, எதிர்பாராத இடத்துலேருந்து பணப்பிராப்தம், எதிர்பாராத சந்தோஷம், இதெல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய நன்னாள். ஸோ இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயமே நம்ம தடையின்றி நடக்கும், கவலையின்றி நடக்கும். பொதுவாகவே பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குடுக்கல் வாங்கலில் நல்ல மாற்றங்கள் கொடுத்துட்டுருக்கோம். எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் தள்ளி போனாலும் நல்லபடியாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் சாமர்த்தியமாக நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு பெரிய ஏற்றமும் நல்ல உணக்கமும் அருமையான ஒரு நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், பிரயாணங்கள், திடீர் ஆனந்தம், எதிர்பாராத சந்தோஷம், இது எல்லாமே நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது அந்தந்த டைமுக்கு அதெல்லாம் தேடி வரணும்னு சொல்கிற மாதிரி இந்த நாள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பெரும் மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக இந்த நாள் பெரிய அதிர்ஷ்டம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ட்ராவலில் போகும்போது ஒரு திடீர் ஒன்று சந்தோஷமான விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாரமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சகல விதமான சன்பாங்களும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருக்காவது தானம் கொடுக்கறது, இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட கிஃப்ட் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன பண்ணமோ அது ஆட்டோமேட்டிக்காக செட்ரேட் ஆகிடும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சௌடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். மனோநிலை கண்டிப்பாக மாறும். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பெரிய வெற்றியான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும், கஷ்டப்படாமல் நடக்கும். அந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் எண்ணங்கள் மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. இதுதான் இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான சூக்ஷமம். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே
எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி பவந்தோன்னு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.